விஷால் வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்காரு. அது செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி முடியும்? அதுக்கு பதில் வந்து ஸ்ரீரெட்டியும் போட்டிருக்காங்க. என்கிட்ட நிறையா செருப்பு இருக்குன்னு. ஸ்ரீரெட்டியை பார்த்ததே இல்லைங்கிறாரு. இந்த பஞ்சாயத்து தீரவே தெரியாத போல பல வருஷமா ஓடிட்டு இருக்கு. விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் டெம்ப்டார பார்ட்டி. நடிகர் சங்கத்திலையும் விசா கமிட்டி இருந்தது. அது காலப்போக்கில் அது பெருசாக செயல்படாமல் போச்சு. ஆண்களுக்குமே இந்த டார்ச்சர்ஸ்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. ஆண்களுக்கு நடக்குதா அப்படின்னா நடக்க தான் செய்யுது சில இடங்களில். அதுவும் குறிப்பாக அந்த மாடலிங் ஃபீல்டில் எக்கச்சக்கமாக நடக்கும். அதை பற்றி ஹிந்தி இண்டஸ்ட்ரி வந்து டாப் 10 பணக்காரர்கள், டாப் 10 தாதாஸ் இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஒன்று அங்கே எக்ஸ்ட்ரீமாக போய் மர்டர்கள் நடக்கும். இல்லை வந்து ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறதோட ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அவங்களுடைய கேரியர் முடிஞ்சிடும். சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க, அப்படி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அவங்க பெரிய லெவலில் அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஆனால் கேரளாவில் நடந்த இஷ்யூக்கே வந்து கேரளா நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு. ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. பல பரபரப்பான செய்திகளோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, அண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தளபதி சினிமாவோட நிறைய விஷயங்களை கட்டி காக்கக்கூடிய நம்ம விஷால் அவர்கள் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதும் அந்த பைட் எடுக்கிறவங்களே ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ என்னடா அப்படி பேசிட்டாரு அப்படின்னு. அது மாதிரி நேற்று வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கருத்து சொல்லியிருக்காரு. பெண்கள் மீது யாராவது வந்து அவதூறாக பேசினாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட செருப்பை கழட்டி சட்டார் புட்டார் அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பல தரப்புகள்ல இருந்து விமர்சனங்கள் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி அவர்கள் வந்து ட்வீட் போடுறதா இருக்கட்டும், உங்களோட போஸ்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, விஷால் வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்காரு. சரி, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதை லீகலாக பேசி ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது தான் ஒரு நிர்வாகிக்கு பொறுப்பு. அது செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி முடியும்? ப்ராக்டிக்கலாக எப்படி முடியும்? அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு அப்யூஸ் பண்ண வர்றான் அப்படின்னா அவன் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க தான் இருப்பான். அதை மீறி அந்த பொண்ணு போக முடியும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிடுச்சு, அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து அந்த மாதிரியான ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அங்கே தப்பிச்சு வரக்கு தான் பார்க்க முடியும், தாக்குறதுக்கு முடியாது. ரெண்டாவது, அந்த ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், பக்கபலமாக நான் இருக்கிறோம், நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோங்கிறது சொல்லியிருக்கணும். இது நார்மலாக ஒரு நடிகராக சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு நிர்வாகியாக இருக்கார், நடிகர் சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கார், அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அது அவர் எப்படி சொல்லியிருக்கணும்னா, நீங்கள் நாங்கள் இருக்கிறோம், பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். அதை வந்துட்டு நீங்களே அடிச்சுட்டு வாங்க, கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் இறங்கி சொன்னது தான் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு பதில் வந்து ஸ்ரீரெட்டியும் போட்டிருக்காங்க. என்கிட்ட நிறையா செருப்பு இருக்குன்னு. அது யாரை சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீரெட்டியை பார்த்ததே இல்லைங்கிறாரு. இந்த பஞ்சாயத்து தீரவே தெரியாத போல் பல வருஷமாக ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த விசித்ரா அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதே ஏற்கனவே பாதிக்கப்பட்டதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இது விஷால் பேசியிருக்கக்கூடாது, ஒரு நிர்வாகி, நான் சொன்ன மாதிரி தான் நிர்வாகியாக இருக்கிறவங்க இந்த பேசியிருக்க தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் டெம்ப்டார பார்ட்டி. எங்கேயாவது கோவப்படுவார், எதாவது இருந்தாலும் டெம்ப்டானா நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. கோவப்படுவார், ஏதாவது ஒரு விஷயத்தில் எமோஷனல் ஆகி பேசிடுவார். அந்த அர்த்தத்தில் ஒரு ஆதரவு கொடுக்குறங்கிற பேரில் அப்படி பேசினது அது அப்படி வேறு மாதிரி இப்படி போயிட்டே இருக்காது ஒரு இதாக. ஏன்னா அவர் அதை சொன்னோன்னே நம்ம ஸ்ரீரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெள்ளம் முடி வச்ச அங்கிள் இது மாதிரி இத்தனை வயசாகிருக்கு, நீங்கள் வந்து யார் யார் பின்னாடியெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்ல போனால் அவங்க வந்து சுற்றி வளைச்சனால நேரடியாகவே அவங்க வந்து விஷாலை தான் தாக்குறாங்க. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் ஸ்ரீரெட்டி தாக்கும் போதும் பேசும்போதும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்குமானே. இது நடக்கிறதுனால தான், நடந்திருந்ததுனால இல்லையாங்கிறது ரெண்டு பேருக்குள்ள விஷயம், பர்சனலான விஷயம். அப்படி நடந்தாலும் நாட்டுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ எந்த விதமான பாதிப்பும் கண்டிப்பாக கிடையாது. சரி, அவங்க ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அது அப்படி நடந்தாலும் சரி, நடந்தாமல் போனாலும் நமக்கு நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்போ, பொருளாதார இழப்போ வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. ஆனால் இது ஒரு புகை இல்லாமல் நெறியா வராது இல்லையா? ஆமாம், தொடர்ந்து வந்து எத்தனையோ நடிகர்கள் கூட விஷால் நடிச்சிருக்காரு. ஆனால் இவங்க சுற்றி நிறையா ஒரு சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே வரும். இப்போ அவரும் ஸ்ட்ராங்காக வந்து இதுக்கு இவ்வளோ நாள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க மேலே நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு எடுத்துருக்கலாம், அது மாதிரி எதுவும் இது வரைக்கும் பண்ணாரான்னு தெரியல. அவங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 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 மறைமுகமாக ஒரு சண்டை போயிட்டே தானே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நடந்திருக்கு, அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ அதே ஈவெண்ட்டில், அதே ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மலையாளத்தில் ஹேமா கமிட்டி குழு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது, அதனால் வந்து இப்படியாப்பட்ட உண்மைகள்லாம் வெளில வந்தது,
தமிழ்நாட்டில் இதுக்கு எந்த ஒரு அமைப்புமே இதுக்காக வரல அப்படின்னா இனிமேல் வரும் அப்படின்னாங்க. ஸோ இனிமேல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஸ்ரீரெட்டி இல்லாமல் நிறையா பேர் வந்து தமிழ் சினிமாலே இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ வந்து ஒரு அமைப்புகள் வச்சுருக்கலாம் தானே? இல்லை, ஆல்ரெடி இப்போ ஒரு கவர்மெண்ட் ரூல் எப்படின்னா, பெண்கள் அதிகமாக வேலை பார்க்க இடத்துக்குள்ளே விசாகா கமிட்டிம்பாங்க. விசாகா கமிட்டி பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பு. சரி. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி விசாகா கமிட்டி வச்சுருந்தாங்க. சில ஐடி கம்பெனியில் இருக்கும், பெரிய பெரிய நிறுவனங்கள் பெண்கள் அதிகம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல விசாகா கமிட்டி இருக்கும். நடிகர் சங்கத்துலேயும் விசாகா கமிட்டி இருந்தது. அது காலப்போக்கில் அது பெருசாக செயல்படாமல் போச்சு. அப்புறம் நடிகர் சங்கத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதனால் அது பெருசாக செயல்படல. இந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ட்ட அதே ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி நியாயம் கிடைக்கும்? அப்போ அரசாங்கம் இதை கையில் எடுத்து ஒரு எப்படி ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஒரு நம்பர் போட்டு இந்த மாதிரியான பிரச்சனையில் அவங்க ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இந்த மாதிரியான ஒரு டீம் போட்டு 24/7 ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி போட்டு எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு லைனை கொண்டு வந்தாங்கன்னா தான் இது சரியாக வரும். இப்போ அதுக்குள்ளேயே அமைப்புகளை போட்டிங்கன்னா எப்படி நியாயம் கிடைக்கும்? ஆல்ரெடி இப்போ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணிட்டாரு, இப்போ நிர்வாகிகள் ஜூனியராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் எப்படி நீங்கள் போய் நியாயம் கிடைக்கும், நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது போடலாம், சும்மா நாமக்கி வாசி போட்டுக்கலாம், அதனால் என்ன பயன்? அப்போ வெளியிலேருந்து ஒரு தரப்பு வந்து இதை ஒரு பாதுகாப்பு கொடுத்தா தான் இது சரியாக வரும். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த கேரளாவில் நடந்த இந்த இஷ்யூவில் இருந்து எல்லாமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கேஸ்டிங் கோச்சு, இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் பெண்களுக்கு நடக்குது அப்படின்னு. ஆனால் நமக்கு தெரியும்ல, இந்த மீடியாவுக்குள்ளே மாடலிங்கில், குறிப்பாக மாடலிங்கில், அதுக்கப்புறம் சினிமாலேயே ஆண்களுக்குமே இந்த டார்ச்சர்ஸ்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. இல்லை, இருக்குது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. இது வந்து சினிமா மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி சினிமா, எல்லா தரப்புலையுமே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடற்ற தன்மை, சுய கட்டுப்பாடு இல்லாதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா தளத்திலும் நடக்குது. ஆண்களுக்கு நடக்குதா அப்படின்னா நடக்க தான் செய்யுது சில இடங்களில். அதுவும் குறிப்பாக அந்த மாடலிங் ஃபீல்டில் எக்கச்சக்கமாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் பேசலாம், நிறையா பேசலாம். சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச ஆண்களுக்கான இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி, இந்த மாடலிங் ஃபீல்டில் அதிகம். அது நிறையா நடக்கும். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிடுச்சு. அப்படி இது வந்து தவிர்க்க முடியாத விஷயமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ சமீப காலங்களில் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருப்போம், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. ஆனால் நம்ம பார்த்த அதாவது விஜயகாந்த் காலகட்டங்களையோ இல்லைனா அவங்களுக்கு முன்னாடி இருந்த இயக்குநர்கள், நடிகர்கள் அறிமுகமான காலகட்டங்களோ இது மாதிரியான விஷயங்கள் இருந்ததா? அப்போ அது ஏன்னா அந்த காலகட்டங்களில் வெளிவராமல் இருந்தது? அந்த காலகட்டங்களில் அவ்வளோ தைரியம் இல்லை, தைரியமாக வந்து வெளியே சொல்ல முடியல. அன்றைக்கி இவ்வளோ சோஷியல் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு கட்டடத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி வந்தாலும் கூட அந்த ஒரு சர்க்கிள். இன்றைக்கி வந்து நீங்கள் ஆக்டர்ஸை தாண்டி, நடிகைகளை தாண்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்றைக்கி பெண்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க டாப் 10 டேரக்டர்ஸில் பார்த்தா குறைஞ்சது ஒருத்தவங்க 2 பேராவது ஒரு பெண் ஏடி இருக்காங்க. அப்படிங்கும்போது சினிமாடோகிராஃபியில் இருக்கிறாங்க, டைரக்ஷனில் இருக்கிறாங்க, சவுண்டில் இருக்கிறாங்க, எல்லா தளத்துலேயுமே நீங்கள் பெண்கள் வந்து இன்றைக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் ஆண் பெண்ணுங்கிற பேதம்லாம் கிடையாது, ஈக்குவலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 வருஷத்தில் அது கம்மியாக இருக்குது தான் சொல்வேன். இதெல்லாம் வந்து முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ஓவராக இருந்துச்சு, அதை வந்து ரொம்ப வல்கராக இருந்துச்சு, ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண முடியாது. இன்றைக்கி அப்படி நினச்சா நான் உடனே வந்து வெளியில் இருந்தவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. உடனே அவங்க ரியாக்ட் பண்ணிட முடியும், எக்ஸ்போஸ் பண்ணிட முடியும். ஆனால் பழைய இதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரியான ஸ்கேண்டல்ஸ்க்கெலாம் வந்து பெயர் போனதே பார்த்தீங்கன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரி தான், பாலிவுட் இண்டஸ்ட்ரி. ஆனால் இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் வந்து அதை வெளியில் ப்ரெஸ்லேயோ இல்லைனா ஒரு ஈவெண்ட்டில் மீடியாவிலையோ எதுலேயுமே அங்கே இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், உமன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யாருமே அந்த ஒரு விஷயங்களை வெளியில் சொல்லாமல் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்ன? காரணம் கேட்டால் வந்து அங்கே மிரட்டல்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. மிரட்டல்கள் மட்டும் கிடையாது, ஹிந்தி இண்டஸ்ட்ரி வந்து டாப் 10 பணக்காரர்கள், டாப் 10 தாதாஸ் இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். சரி. அதனால் அங்கே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வெளியே வரவே வராது. ஃபஸ்ட். ரெண்டாவது அந்த கல்ச்சரும் வேறு. டேக் எ டிசிஷன் பெருசாக எடுத்து 2-3 விஷயம் தான் அங்கே. அதனால் அதில் பெருசாக அங்கே வந்து எடுபடாது. ஒன்று அங்கே எக்ஸ்ட்ரீமாக போய் மர்டர் நடக்கும், இல்லை வந்து கிட்னாப் நடக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமாக நடக்கும். அங்கெல்லாம் துப்பாக்கிங்கிறதுலாம் அந்த பாம்பே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சாதாரணமான விஷயம். அந்த மாதிரியான இஷ்யூ வருமே தவிர இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னென்னா அப்படி வர்றதுக்கும் அவங்க தயங்குவாங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசும்போது எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே சினிமாவுக்குள்ள ஒரு கதை ஒன்று வச்சிருப்போம். ரஜினி வந்து ஒரு காலகட்டங்களில் எம்ஜிஆர் கூட்டு போயிட்டு அவரோட பண்ணை வீட்டில் வச்சு அடிச்சாரு. சிவாஜி அவர்கள்லாம் காப்பாற்றிட்டு வந்தார். அதே மாதிரி கமல் அவர்களுக்கும் உள்ள வந்து பெண்கள் விஷயத்தில் அதிகமான கெட்ட பேர் இருந்தது. அதனால தான் அவரால் மேலே வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தவங்களை காதலிச்சாரு. அஜித் ஒருத்தவங்க வந்து லிவிங் கூட இருந்தான்னு சொல்லி இவ்வளோ கதைகள் வந்தது இல்லை. ஸோ இவ்வளோ கதைகள் இருந்த காலங்கள்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் இருந்தது தானே? இல்லை ஆரம்ப காலத்தில் அதான் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறத விட ஆரம்ப காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இல்லையா, ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்றைக்கி இருக்குது. சரி. எனக்கு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் வந்து எல்லா தளத்துலையும் வேலை பார்த்ததுனால ஒரு டேரக்டர் அந்த மாதிரி பிஹேவியர் அந்த மாதிரி தப்பாக பண்ணுறப்ப கூட 2 அசிஸ்டன்ட் லேடி இருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு தானே. அவர் ரெண்டாவது கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷான ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களே ஒரு பெரிய படைப்பட்டாளத்தோடு வர்றாங்க. 2 பவுன்சர்ஸு, ஒரு மேக்கப் மேனு, ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரு, டிரைவர்னு அவங்களே ஒரு 10 பேரோட வர்றாங்க. அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு ப்ரொடியூசர் தயாரிப்பாளருக்கு போதும் ஆகிப்போகுது, ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும். அப்படிங்கும்போது இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அவங்களுடைய கெரியர் முடிஞ்சிடும். சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க, அப்படி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலில் அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ இருக்குது. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சினிமாவை பேரை பயன்படுத்திக்கிட்டு சினிமாவினுடைய இதில் வச்சுக்கிட்டு சிலர் வந்து சினிமாவுக்கு சம்மந்தமில்லாத ஆட்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. படம் எடுக்க போகிறேன், நீங்கள் நடிக்க வாங்க, நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு அந்த சினிமாங்கிற ஒரு லேபிளை வச்சுக்கிட்டு அவங்க சினிமாவில் பெருசாக அவங்களுக்கு எந்த விதமான கான்டெக்ட்ஸுமே இருக்காது. அந்த மாதிரியான ஆட்கள் சினிமா பேரை பயன்படுத்தி சிலர் தப்பாக பண்ணுறாங்க. அதுதான் பெருசாக வரியில் வந்துகிட்டு இருக்கு. இதை தானே இப்போ விஷாலுமே சொல்லியிருப்பாருங்க. உப்மா கம்பெனிகள் நிறையா இருக்குது, படத்துக்கு வந்து நடிக்க போகிறோம் ஆடிஷன் சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேரில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு. இப்போ ப்ரொடக்ஷன் கவுன்சிலேருந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து முன்னெடுப்பு நடத்துகிறாங்கல்ல. அதாவது வந்து ரீரிலீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த தமிழ் ராக்கர்ஸை முடக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பையும் விஷால் தான் நடத்தினார். அப்போ இவங்க நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுறப்போ கேஸ்டிங் கோச்சுக்குனே வந்து தனியாக இவங்க ஒரு டீம் வச்சுருக்கலாம்ல. அதான் விசா கமிட்டி வச்சுருக்காங்களே, அதான் பெருசாக செயல்படலையே. அதுதானே இப்போ கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ இவரே சொல்கிறார் உப்மா கம்பெனி இருக்குது அப்படின்னு. உங்களை எந்த உப்மா கம்பெனியில் கூப்பிட்டு இது மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸோ இது மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ உங்களை கூப்பிட்றாங்களோ டக்குன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் மூலமாக எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கலாம்ல. இல்லை, இதில் என்னென்னா சிலர் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா தெரிஞ்சே வர்றாங்க. அந்த மாதிரி சில விஷயம் இதை வச்சு டெவலப் ஆயிடுவோமோ, ஓகே நம்ம வாழ்க்கை எப்படியா ஜெயிச்சு ஆகணும்னு சில பேர் தெரிஞ்சு வர்றாங்க. சில பேர் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது அதை வந்து யார் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவா? நடிகர் சங்கம் கண்ட்ரோல் பண்ண. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி இன்றைக்கி வந்து இந்த விசா கமிட்டி பெருசாக செயல்படல. அப்போ திருப்பி நீங்கள் அங்கேயே நடிகர் சங்கத்துக்குள்ளேயே போய் சொல்கிறப்ப அங்கே அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா அங்கே எப்படி ஒரு நியாயம் கிடைக்கும்? அப்படிங்கும்போது இது வெளியிலேருந்து ஒரு அமைப்பு, அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அமைப்பு போட்டு இதை கண்காணிச்சா தான் இவங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்து சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பசங்களை வச்சிருக்கக்கூடிய அப்பா அம்மாவே வந்து சினிமாலாம் எதுக்கு, அங்கே போனால் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும், நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுவாங்க. பொதுவாக வந்து பெண்களை வச்சிருக்க பேரண்ட்ஸ் வந்து எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சினிமானா வேணாம், அது வந்து நம்ம குடும்பத்துக்கே செட் ஆகாது, நம்ம வம்சத்துக்கே செட் ஆகாதுங்கிற ஒரு டைலாக் எப்போதுமே விடுவாங்க. ஆனால் ரீசெண்டாக இது மாதிரியான விஷயங்கள் வெளியில் வரும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு ஃபீமேல் ஜெனரேஷன் வர்றதுக்கு சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான தடைகள் கூட இருக்கும் தானே? இல்லை, கண்டிப்பாக. இப்போ நேற்று கூட நான் வேறு ஒரு சேனலில் பேசியிருந்தேன், ஒரு டிபேட்டில். சரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000க்கும் மேற்பட்ட காலேஜில் வந்து விஸ்காம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5000 பேராவது விஸ்காம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. 5000 பேருக்கு வேலை கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். பலரும் சினிமாவுக்கு வர்றாங்க. ஒரு பெண் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு விஸ்காம் படிச்சுட்டு சென்னையில் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எடிட்டராகவோ, ஒரு சவுண்ட் இன்ஜினியராகவோ, இல்லை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே சினிமாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க. சினிமாவால் வாழ்ந்து, சினிமாவால் சாப்பிட்டு, சினிமாவால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சினிமா தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் சோறு தின்னுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆட்கள் சினிமாவில் அப்படி, சினிமாவில் இப்படி ஒரு விஷயத்தை பூதகரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சினிமாவில் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இப்போ போட்ட பணத்துக்கு கேரண்டி கிடையாது, சினிமா எதை நோக்கியோ போயிட்டுருக்கு, நடிகர்கள் சம்பளம் அதிகமாக இருக்குது, பெருசாக ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது, சேட்டலைட் பிஸ்னஸ் கிடையாது. இப்போ பேசுகிற ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் சீனியரான ஆட்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி, இன்றைக்கி உள்ள சூழ்நிலை எப்படி. அன்னைக்கு ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் எப்படி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இன்றைக்கி ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் எப்படி இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு ட்வீட் போட்டால் போதும், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும், அடுத்த செகண்ட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் மாறிடும். அப்படிங்கும்போது இன்றைக்கி அதோட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்தை தான் வெளியே சொல்கிறத விட்டுட்டு அவங்க திருப்பி அவங்க போகிற வியூஸ்க்காகவும் அவங்க போகிற ஒரு பேசக்கூடிய கண்டென்ட் இதாக இருக்கும். அன்றைக்கி அந்த நடிகர்
100 பேரோட இருந்தார், இன்னைக்கு நடிகர் 200 பேரோட இருந்தார், ம். அன்னைக்கு அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சுன்னு பழைய கதையெல்லாம் பேசி ஒட்டுமொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள மொத்தமே எல்லாருமே தப்பான ஆட்களுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சில சில பேர் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அது இருக்கான்னா எல்லா துறையிலையுமே இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கடந்த ஒரு 10 வருஷத்தில் படித்த ஆட்கள் நிறைய உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் டீசெண்டாக கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரொடியூசராக வந்துட்டதுனால ஆமா. பெருசாக அந்த மாதிரியான ஃபோர்ஸஸ்லாம் இப்போ இல்லை. அப்படியே நடந்தாலும் கூட அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ம். ஆனால் அது தெரியாமல் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கனால புதுசாக சினிமாவுக்கு வரக்கூடிய திறமை உள்ள ஆட்களுடைய திறமையை இவர்கள் மங்க வைக்கக்கூடிய வேலைகள் சினிமா சோத்தை தின்னுட்டே பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் சமீப காலமாக இந்த இஷ்யூ வந்த பிறகு தொடர்ந்து பேசுவானுங்க. ம். அந்த நடிகர் அப்படி, இந்த நடிகர் இப்படி, இந்த நடிகை இப்படி, இங்கே எப்படி, அங்கே 50 பேரோட போனார், இங்கே 100 பேரோட போனார், அங்கே அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு அவன் அன்னைக்கு சினிமாவால் அந்த வருமானத்தை வாங்கி சாப்பிட்டு தான் அவன் பேசிட்டு இருக்கான். இதனால என்னென்னா ஒரு திறமையான ஒரு பொண்ணு ஒரு கிராமத்தில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு நல்லா ஆக்ட் பண்ண தெரியும், நல்ல ஒரு விஷயம், ஒரு கதைகளை தெரியும். இன்றைக்கி சின்னத்திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்னத்திரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ரைட்டர்ஸ் லேடி ரைட்டர்ஸ். நீங்கள் போகக்கூடிய அத்தனை மெகா சீரியல் எல்லாத்துக்கும் பெண் எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரியான திறமையுள்ள ஆட்களை வந்து ஏதோ கிராமத்தில் இருக்கிறாங்க, ஒரு கதை எழுதக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கும், இல்லாட்டி ஒரு பாடக்கூடிய பொண்ணாக இருக்கும், இல்லை ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு நாலேஜாக இருக்கும். இந்த மாதிரியா சொன்னால் அந்த வீட்டில் எப்படி விடுவாங்க? அப்போ ரியாலிட்டியாக என்ன நடக்குது இன்றைக்கி? ஒரு ஐடி கம்பெனியில் எப்படி நடக்குது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எப்படி நடக்குது, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் என்ன நடக்குது, ஏன் டாக்டருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. இப்படி எல்லா தளங்களையும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கவும் செய்யுது, பாதுகாப்பும் இருக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இது ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. சினிமாவில் ஒட்டுமொத்தமாக சினிமாவில் இருக்க எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு காம கொடூரனா அதான் அலையிறானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை திருப்பி அன்றைக்கி ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி அப்படி நடந்தாலும் இவர்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தைரியத்தோடு தான் வர்றாங்க பெண்களே. நீங்கள் அந்த மாதிரி நடந்தால் திருப்பி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. விஷால் சொன்ன மாதிரி செருப்பகள் கூட அடிச்சிருவாங்க, இல்லை அது சோஷியல் மீடியா ஏதாவது ஒன்று போட்டு அவனை நாரடிச்சு விட்ருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான சினிமாக்குள்ளே இருந்தக்கூடிய பழைய ஆட்கள் பூமர்ஸ் சிலர் உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சினிமாவே இப்படி தான்னு புதுசாக வரக்கூடிய டேலண்ட்டை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இப்போ குறைஞ்சிருக்கு. சினிமா வந்து இன்றைக்கி வந்து ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எல்லாம் நம்ம மீடியாவிலே எடுத்துட்டா கூட எல்லாம் ஈக்குவலாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸே எடுத்தால் கூட 4 பேர் இருப்பாங்க, எந்த விதமான பார்ஷியாலிட்டி இருக்காது. அவங்க எல்லாரும் ஒரு காமனாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு வருது. இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ, அவ்வளோதான். இப்போண்ணே நம்ம வந்து இந்த ஸ்ரீரெட்டி விஷயத்தை முதல்ல ஆரம்பித்து பேசணும். ஸ்ரீரெட்டியை கூட ஒரு பக்கம் நான் வந்து விட்டுறோம், ஏன்னா அவங்க எல்லாருமேலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுச்சி லீக்ஸ் அவங்களே வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து திடீர்னு அது உண்மைன்றாங்க, திடீர்னு அது வந்து ஒரு அப்பாலஜி வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணலாம். நான் ஒரு 2 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து கீர்த்தி சுரேஷ் தொடரி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மேலே ஓப்பனாக வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இவர் வந்து என்னை வீட்டுக்கு வந்து சாப்பிட கூப்பிட்டாரு, சாப்பிட போன இடத்துல என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து டைரக்டர் மேலே கூட அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மீட்டு அப்படிங்கிற ஒரு இயக்கம் சின்மயி அவர்கள் எடுத்து மீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கேரளாவில் நடந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜெயசூர்யா மீது வந்து வழக்கு போட்டு அவர் சிறைக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பாலிவுட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களுக்குமே முடிவுகள் தெரிஞ்சிருச்சு. இப்போ குறிப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கீர்த்தி சுரேஷ்க்கு நடந்த தொடரி சம்பவத்திலையும் சரி, அதுக்கடுத்து இந்த சின்மயி அவர்களுக்கும் அந்த சட்ட ரீதியான ஒரு முடிவே தெரியலை. நம்மளுக்கு வெளியில் அந்த பிரச்சனை என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மறக்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ உள்ள பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக பேச்சுறப்ப நீங்கள் சொல்கிற கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பெரிய ஆட்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்ப அவங்களுடைய கேரியர் போயிடும். அதனால் கூப்பிட்டு கேட்டபடி அவங்களுக்குள்ளே பர்சனலாக கூப்பிட்டு அப்பாலஜி பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுங்க இந்த மாதிரி தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு இந்த கேஸ் முடிக்கப்பட்டிருக்கும். அதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. சிலர் விட மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து அதை இவங்களே ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. இவங்க அந்த கேஸை கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது வேறு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும், 2 பேரும் யாரோ கூட்டியில் வந்து பேசியிருப்பாங்க, அப்பாலஜி பண்ணி கேட்டிருப்பாங்க, சாரி கேட்டிருப்பாங்க, அதனால் அது பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான். இப்போ சின்மயி அவங்க விஷயத்தில் சின்மயி அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்க ப்ரூஃப் எதையுமே காட்டலையே, அதான் அங்கே சிக்கலாக இருக்குது. லீகலாக வந்து இவ்வளோ சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறவங்க அவ்வளோ டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நேரம் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமே. இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஓப்பனாக இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு வெளியில். ஆனால் அவங்களை உள்ள தூக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க நேராக டாக்குமெண்ட்டோட எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வச்சிடலாமே. ரெண்டாவது சின்மயி விஷயத்தில் வைரமுத்து அவர்கள் மீது தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நிறையா. ஆனால் வைரமுத்து கூட அவங்க கொஞ்ச நாள் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி இருந்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கல்யாணத்துக்கு அவர் தான் கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணுறாங்க, அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ அப்போ இந்த கல்யாணத்துக்கு பிறகு தான் அவங்கள தப்பாக நடத்துறாரா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சா, எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு இல்லையா? சந்தேகம் இருக்குல்ல.
அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா உங்கள்ட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக போய் பெண்கள் அமைப்புகள் நிறையா இருக்குது, இல்லாட்டி போலீஸில் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு தலையும் வாழும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறப்ப நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குல்ல. இப்போ நான் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹிந்தியில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பெரும் ஆளுமைகளான நிறைய நடிகர்கள் வந்து அது வந்து பொலிட்டிக் ரீதியாக உள்ள தலையிட்டு அது வந்து பிரச்சனை அடைக்கிறோம். நம்ம எல்லாம் கண் கூட பார்க்குற ஒரு விஷயம் தான். இதை தமிழ்நாட்டில் எடுத்துக்கும் போது நம்ம கீர்த்தி சுரேஷ், சின்மயி இவங்கலாம் வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க பர்டிகுலராக கம்ப்ளைண்ட் பண்ண 2 பேருமே இங்கே தமிழகத்தில் நடிகராகவும் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்து மாதர் சங்கத்தை உள்ளே வரவிடாமல் தடுத்தது, எந்த ஆதரவுமே வரவிடாமல் தடுத்து அவங்க பிரச்சனை அப்படியே நீர்த்து போச்சு, அதெல்லாம் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, தடுக்கலாம். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல, கோர்ட்லேயும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்த முடியுமா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் அவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கொடுக்க விடாமல் பண்ணிட்டாரு, உங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. அடுத்து கெரியர் வேணும் இல்லைண்ணே, அதுக்காக யோசிச்சிருப்பாங்களோ? இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆன அப்புறம் என்னது கெரியர்? இவர் தான் அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இனி எதுக்கு மறைக்கணுங்கிற? அவரை நீங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கணும், உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கே போயிருக்கலாமே. கோர்ட்டுக்கு போய் இதை டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டு அவரை கோர்ட்டுக்கு இழுத்துக்கலாமே, ஏன் செய்யலை? அப்படிங்க இதெல்லாமே ஒரு ஒரு அவங்க அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டு கூட இருந்திருக்கலாம், ஒரு அவங்களுக்கு சரியான ஆதாரம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அந்த அந்த ஆற்றாமையில் கூட அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் இது ஆதாரம் தானே இங்கே நம்மள்கிட்ட பேசுவோம். லீகலாக அவரை தண்டிக்க, சட்ட ரீதியாக அவரை தண்டிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அவர் கம்ப்ளைண்ட்டே அந்த யூனியனில் கொடுக்குறாருன்னா யூனியன் அவருக்கு மேலே என்ன செஞ்சிட போகுது? அவர் என்ன செஞ்சிட போகிறாங்க? ஒரு நாள் கூட்டு விசாரிப்பாங்க, இல்லாட்டி ஒரு நாள் ஒரு சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் யூனியன்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பண்ணிட்டு போங்கன்னு போயிடுவார். உண்மையிலேயே அவரை நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னா லீகலாக தான் நீங்கள் லீகலாக தண்டிக்க முடியும். நாட்டுடைய சட்டம் அதுதானே, அதை செய்ய முடியல. அப்போ அதுக்கு உண்டான அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், நான் வந்து சினிமாலே நான் மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களோட பிஆர்ஓக்கள் மூலமாகவோ பிஏக்கள் மூலமாகவோ வெளியில் கசியக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அவர் அப்படிலாம் கிடையாது, ஸ்டேஜுக்கும் சினிமாவுக்கும் தான் அப்படி, பின்னாடி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கசியதில்லை. ஸோ இது மாதிரி ஒரு நல்லவன் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்காங்களாண்ணே? நிறைய இருக்காங்க. அவர் சினிமாவை காட்டில் ரியல் லைஃப்பில் தான் நடிகருடைய லைஃப் வந்து சினிமாவை காட்டில் ரியல் லைஃப்பில் தான் பின்னுவானுங்க ஆக்டிங். என்ன ஜெனரல்ண்ணே? எல்லாத்துலேயும் வந்து அதுவும் ஒரு 10 கேமராலாம் நின்றுச்சுன்னா பின் எடுத்துடுவானுங்க. அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் பண்ணுவாங்க. நேற்று கூட ஒரு சீனியர் ஆக்டரை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவரெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 1000க்கு மேலே வருங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாரும் மனிதன் தானே, தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதன் தானே. அப்படிங்கும்போது சினிமா ஆட்கள்ங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுது, அவ்வளோதான். நீங்கள் இந்த அரசியல்லாம் சும்மா இருக்கானுங்க, அரசியலாக பழந்துன்னு கொட்டை போட்டவனாக இருப்பான், 60 வயசு 70 வயசு காலாக இருப்பான், அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா பெரிய அசிங்கமாக இருக்கும். இது எல்லா துறையிலையும் வந்து இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், அவங்களும் அந்த மாதிரி படம் தான் செய்கிறாங்க. எல்லாத்துலேயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அது நம்ம பார்த்து அதை ஒதுங்கி அனுசரித்து நடந்து போகிறது தான் நமக்கு பாதுகாப்பு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேல் அப்கமிங்கில் வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கோ இல்லைனா டெக்னீஷியன்ஸாக வரக்கூடியவங்கள்ட்ட இப்போ பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து கேட்கப்படுறதா தான் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கணும்? நீங்கள் அரசாங்கம் வந்து இதுக்கு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கணும். திரைப்படத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர்கள், பெண் நடிகர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண்கள் அமைப்பிலேருந்து ஒருத்தரை போட்டு தனியாக ஒரு அமைப்பாக உருவாக்கி இவர்களுடைய பிரச்சனையை அவங்க தான் டீல் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் போட்டு 24/7 நீங்கள் இந்த இந்தியாவில் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் உங்களை அங்கே ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் போட்டிங்கன்னா அந்த நம்பர் லோக்கல் இருக்கிற ஸ்டேஷனில் போய் அங்கே நேராக ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு எப்படி நம்ம 100 போட்டிருக்காங்க அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்தலாம். இல்லைனா வந்து கடைசி வரை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த பிரச்சனை இன்றைக்கி மட்டும் கிடையாது. இந்த பிரச்சனை எனக்கு வரஞ்ச காலத்துலேருந்து ஓடிட்டு இருக்கு. மாறி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, கிசுகிசு எழுதுவாங்க. அந்த காலத்தில் வந்து என்னென்னா சோசியல் மீடியா இல்லாத காலங்களில் வந்து கிசுகிசு மாதிரி வரும். இந்த நடிகர் அவரை இது கையை பிடிச்சி எழுதார், அந்த நடிகர் இந்த மாதிரி நடந்தார், இவர் அப்படி நடந்தார் அப்படின்னு மறைமுகமாக இந்த மான் பெயர் கொண்ட நடிகையை ரயில் பெயர் கொண்ட நடிகர் அப்படின்னு எழுதிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து காலங்காலமாக இந்த கிசுகிசுகளுக்கும் இந்த இதுக்கும் பஞ்சமே கிடையாது. ஆனால் இப்போ சோசியல் மீடியா இருக்காங்க, பெண்கள் தைரியமாக வெளியில் வந்து பேசுகிறாங்க. அன்றைக்கி பேச முடியாது, இங்கே பெண்கள் தைரியமாக வந்து பேசுகிறாங்க. இந்த கேரளாவில் நடந்த இஷ்யூக்கே வந்து ஒரு அந்த நடிகர் சங்கத்தில், கேரளா நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு. அப்படி அங்கேயும் மூடி மறைச்சிருப்பாங்க. இப்போ அதனால் வந்து பெண்கள் தைரியமாக இருக்கிறாங்க, வெளியில் வர்றாங்க, பேசுகிறாங்க, எல்லா துறையிலையும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும். அரசாங்கம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா
அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு பக்கம் டர்ல இருக்காங்க. நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லாம் என்ன போடுறாங்கன்னா, அடுத்த அடுத்து ஹேமா நீ தாண்டி. கமிட்டி வந்து இங்க தாண்டி அடுத்து நீ தாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பங்கு பார்த்து இருந்துக்க பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு இருக்குல்ல. முக்கியமான ஒரு நடிகருடைய பிஆர் நேற்று ஒரு பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்டையும். என்னங்க யாருமே எதுவுமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க அப்படின்னு. ஏங்க அவன் பயந்து போயிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் பண்ண தவறுகள், எப்பயோ நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நெஞ்சில் பூத்து நெருங்கி முள்ளா அப்படியே ஆள் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது இந்த மாதிரியான அமைப்புகள் போடுறப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் இதுக்கு உண்டான தீர்வு என்னன்னா, இந்த மாதிரி அரசாங்கம் கண்காணிச்சா தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். காத்திருந்து பார்ப்போம் நம்ம இண்டஸ்ட்ரியில எந்தெந்த ஆடுகள் சிக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றிண்ணே.